Hi guys, my name is Ashok. I am a motion graphic designer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா motion graphicsல மூணு விதமான character designs அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து goofy, cute, heavy. இந்த மூணு கேரக்டர்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஷார்ட் டிப்பை நான் உங்களுக்கு தர போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கியூட்ன்ற கேரக்டரை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கியூட்ன்ற கேரக்டரை எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கியூட்ன்ற கேரக்டர் கியூட் அப்படின்ற கேரக்டர் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸு, அப்புறம் வந்து க்யூட்டான ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம காட்ட போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து அது பாடி லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் சிம்பிளாக நம்ம எப்படி அதை அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேரக்டர். இப்போ வந்து ஹியூமன் கேரக்டர் வந்து க்யூட்டாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக அது பேபியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் கேரக்டருக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரீஜன் எப்பயுமே வந்து பெருசாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்காக ஹெட்டுக்கு நான் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண், மூக்கு, வாயின்றதை நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறதில்ல. நம்ம இதோட பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் இதை எப்படி பார்க்க நமக்கு வந்து க்யூட்ன்றதை தெரியணும், அவ்வளோதான். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு க்யூட் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு அப்படின்ற விஷயம் இருக்காது. கழுத்து பாகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாடி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இப்படி வரைகிறேன். ஸோ ஹெட்டோட பாடி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்டு லெக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஷார்ட்டாக வந்துட்டு ஃபுட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்டிக்காக நம்ம ட்ராப் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட ஹெட்டுன்றது நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெட் அடி பிரிச்சுக்கலாம். இப்போ ஹெட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண் வந்துடும். ஸோ ஐப்ரோ, ஸோ சின்னதாக நோஸ்ன்றது க்ரியேட் ஆகிடும், அப்புறம் மவுத்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த காதுன்றது கான்செப்ட்லாம் இருக்காது. ஸோ இப்படி ட்ரா பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேபி கேரக்டர் அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ வேறு இதே ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நான் ஆனிமல்ஸில் காட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனிமல்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி கேரக்டரை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ சேம் திங் தான். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்ற ரீஜன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் இருக்காது. ஸோ நெக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு டீரெக்ஸ்ன்றதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ன்றதுக்கோ நெக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹியூமனுக்கு வந்து நெக்கு சின்னதாக இருக்கும். ஸோ நெக் வந்து நம்ம ஆப்சென்ட்டாக காட்டுவோம். பட் இந்த மாதிரி டீரெக்ஸ் மாதிரி கேரக்டருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக் லைட்டாக சின்னதாக காட்டுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஒரிஜினல் கேரக்டர் நெக்கு ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாடின்றது நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு ஹேண்டு அண்ட் இதோட பாடி வந்து ஹெட்டை விட சின்னதாக இருக்கும். அண்டு டெய்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் இந்த ஹார்ன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேபி கேரக்டர் கண் வரும்போது கண் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கேரக்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூட் கேரக்டரை ஒரு மோஷன் கிராஃபிக்ஸில் நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கேரக்டர் வரையணும்னா ஹெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும், பாடின்றது ஹெட்டோடைய டைனியாக இருக்கும், லெக்ஸ் அண்டு ஹேண்ட்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனியாக இருக்கும். இதுதான் க்யூட்டோட ஒரு கேரக்டரிஸ்டிக். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி அப்படின்ற கேரக்டரை எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஹெவி அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜெயிண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு கேரக்டரையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டையோ நம்ம க்ரியேட் பண்ணும்போது எப்படி அதோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா monster.inc அப்படின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும், 3D அனிமேஷன் கார்ட்டூன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரைசேஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் கேரக்டர்ஸை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்
போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஜெயிண்ட் கேரக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ன்றது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே பேசிக் சர்க்கிள் மாதிரி தான் போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஹெட் இப்படி இருக்கும். ஸோ பாடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நெக் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹியூஜாக இருக்கும், மஸ்குலராக இருக்கும். அப்போ வந்து நம்ம நார்மல் ஹியூமன் பீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஹியூமன் பீங் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் இங்கே வந்துட்டு நெக்கு க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் பாடி வந்து இப்படி க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய ஒரு பாடி ஸ்ட்ரக்சர். பட் ஒரு ஹெவி ஒரு ஜெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெக் வந்து பெருசாக பேக்ரவுண்டில் இப்படி க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ monster.inc அப்படின்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மினியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய க்ரூன்ற கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட்ன்ற கேரக்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஸோ அவங்களோட தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஹிப்புன்றதும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஜெயிண்ட் கேரக்டர்ஸ். ஓகேவா, அவங்களோட ஹிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். வெயிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இட் வில் பி கம்மிங் சம்திங் லைக் திஸ். அப்புறம் அவங்க லெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபுட் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் ஃபுட் மாதிரி நார்மலாக வரும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபுட்லாம் வந்து பெருசாகாது, நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களோட கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக்காக ஹியூஜாக இருப்பாங்க. அப்போ இவங்களோட இதில் என்னென்னா ஹெவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ஸ்மாலாக இருக்கும், பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லார்ஜாக இருக்கும். இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஹெவி ஆர் ஜெயிண்ட் அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கூஃபி கேரக்டர். கூஃபி, GOFFY, கூஃபி அதர்வைஸ் கால்ட் அஸ் ஷாகி கேரக்டர். ஸோ ஷாகி கேரக்டர், ஸோ லைக் 90s அண்ட் early 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூபி டூ அப்படின்ற ஒரு கார்ட்டூன் வந்து ஞாபகம் இருக்கும். அதில் வரக்கூடிய ஷாகி அப்படின்ற கேரக்டர்லேருந்து தான் இந்த கேரக்டர் வந்து மைசூர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூஃபின்ற கேரக்டருக்கு பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாகவும் டயர்டாகவும் இருப்பாங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் வரும். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு எஸ் வடிவத்தில் தான் அவங்க பாடி கேரக்டர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ட்ராப் பண்ணுறேன், நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு ஹெட் எல்லாமே. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து இப்படி இருக்கும். ஸோ ஸோ பாடி ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பாங்க. ஸோ ஸ்டொமக்லாம் வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்டட் ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணுறது பேர் தான் கூஃபி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ்லாம் டாக் ஃபேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கேரக்டர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஹாஃப் லிட்டு க்ளோஸ் ஆன மாதிரியே இருக்கும். சில கார்ட்டூன்ஸில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூஃபி கேரக்டரில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட மேக்ஸிமம் பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் வடிவத்தில் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். அவங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸே இருக்கும். ஸோ ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பெரிய ஷூஸு, சில டைம்லாம் பேர் ஃபுட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூஃபி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அனிமல்ஸ்லையும் சரி, இல்லை இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஸ்கூபிடூ அப்படின்ற கார்ட்டூனில் நீங்கள் வந்துட்டு ஷாகின்ற கேரக்டரை வந்துட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சரி, அவன் சுகமாக இருக்கும்போது சரி, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் கூஃபி ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம கூஃபி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.